ஒரு முறை ஒரு மனுஷன் விமானத்துல இருந்து இறங்கி ஒரு டாக்ஸி ஒண்ணுல ஏறி போறாரு. அப்போ அந்த டாக்ஸி டிரைவர் அவன அன்போடு வரவேற்று கொண்டு அந்த மனுஷனை கவரும் வகையில அன்போடு பாசமா பேசுறாரு. இது அந்த பயணம் செய்யும் மனுஷன ரொம்ப உற்சாகப்படுத்தினது. அது மட்டும் இல்ல, அங்க ஒரு வாசகமும் எழுதி வச்சிருந்தது. "நீங்கள் வாத்தா அல்லது கழுகா" அப்படிங்கிற வாசகம் தான் அது. அப்போ இவரு கேட்கிறாரு, "சார் நீங்க எப்பவுமே இப்படித்தான் உற்சாகமா இருப்பீங்களா? நீங்க எல்லாரோடும் இவ்ளோ பாசமா நடந்துக்குவீங்களா?" அப்படின்னு கேட்கிறப்போ, "இல்ல சார். ஒரு 2 வருஷங்களா தான் நான் இப்படி இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் அப்படி இல்ல. நான் எப்பவுமே யாரையாவது குறை சொல்லிட்டே தான் இருப்பேன். ஒரு முறை ஒரு டாக்டர் எழுதின ஒரு புஸ்தகத்த நான் வாசிச்சேன். அந்த புஸ்தகத்த வாசிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன நான் மாத்திக்கிட்டேன். அந்த புஸ்தகத்துல என்ன எழுதியிருந்ததுன்னாக்கா, நீங்க எப்பவுமே மத்தவங்கள குறை சொல்லிட்டு, வாத்து போல ஊர சுத்திட்டு இருக்கீங்களா? அல்லது கழுகு போல உயரே பறக்க விரும்புறீங்களா? அப்படின்னு எழுதியிருந்தது. அதுவரை நான் எப்பவுமே குறை சொல்லிட்டே தான் இருப்பேன். அந்த புஸ்தகத்துல நீ வாத்து போல குறை சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு எழுதியிருந்தத பார்த்த உடனே நான் யோசிச்சேன். ஒவ்வொரு நாள் காலையில எழும்போதும் நம்ம எதை யோசிக்கிறோமோ, அத போலத்தான் நம்ம நடந்து கொள்வோம். அத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அத என்னோட வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பிச்சபோது, 6 மாதங்கள்ல என்னோட வருமானம் 2 மடங்கா உயர்ந்தது. 2 வருடங்களில 10 மடங்கா உயர்ந்தது. அதனால நான் என்னோட வாகனத்துல, "நீ வாத்தா அல்லது கழுகா" அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னான். ஒரு மனிதனுன் இருதயத்தின் நினைவு எப்படியோ, அப்படியே அவன் இருக்கிறான் அப்படின்னு வேதமும் சொல்லுது. நாம் கழுகு போல உயரே பறந்து செல்வதிலேயே எப்பவுமே குறியா இருக்கணும். வாத்து போல இருக்கக்கூடாது.